வாக்கு. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற மீகா புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 13வது வசனம். நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்து வைத்த வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் கர்த்தருக்கென்று நியமிப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சோத்திரம். பழங்கால இஸ்ரவேலர்கள் இல்லை இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பல ஜாதிகள் படையெடுத்து வந்தாலும் அல்லது இஸ்ரவேலருக்கு படையெடுத்து யுத்தம் பண்ணினாலும் யுத்தத்தில் வெற்றி பெறும் பொழுது கிடைக்கும் வெள்ளி பொன்னு ஆடு மாடு அங்கே கிடைக்கிற எல்லா பொருட்களையும் இஸ்ரவேலர்களானாலும் யூதர்களானாலும் எல்லாவற்றையும் அவர்கள் கர்த்தருக்கென்று நியமிப்பார்கள். இது ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு பிரமாணத்தை அப்படி இருந்ததுன்னு பார்க்கிறோம். அதை கர்த்தருக்கென்று தான் நினைப்பார். ஏன்னா இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர், இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர், இந்த யுத்தத்தில் ஜெயத்தையும் வெற்றியும் தருகிறவர் யாரு? கர்த்தர். ஆகவே கர்த்தர் தான் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் தான் நமக்காக வழக்காடுகிறார், கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை தருகிறார். இந்த ஆஸ்திகள், இந்த வெள்ளி, இந்த பொண்ணு, இந்த ஆடு மாடு எல்லாம் கர்த்தர் தந்த வெற்றியினால் வந்தவை. ஆகவே இதை கர்த்தருக்கென்று நியமிக்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. ஆமா. என்ன ரெண்டாவது ஏன் அவங்க கர்த்தருக்கென்று நியமிக்கின்றார்கள் என்றால், ஸ்தோத்திரம், பெலிஸ்தியர்களானாலும் சரி, அவர்கள் சுற்றியிருந்த தேசத்தார் இருந்தாலும் சரி, அவர்களும் அவர்கள்கிட்ட இருக்க பொருட்களும் சாபமான பொருட்கள், சபிக்கப்பட்ட பொருட்கள். அந்த சாபமான பொருளை இஸ்ரவேலர்கள் தொடமாட்டார்கள். அந்த சபிக்கப்பட்ட ஆடோ மாடோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ ஒன்றையும் அவர்கள் தொடமாட்டார்கள். ஏனென்றால் அதில் சாபம் இருக்கிறது. அதை நாம் எடுத்தால் அந்த சாபம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அது என்ன செய்யும்? வந்தடையும். தோல்விக்கு மேல தோல்வி, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், இழப்புக்கு மேல இழப்பு, வியாதிக்கு மேல வியாதி, தொடர் 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 தோல்வி, இவைகள் நம்மை வந்து தாக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் யூதர்களும் கர்த்தர் கொடுத்த வெற்றியின் மூலம் வந்த அந்த ஆஸ்திகளையும் வெள்ளியும் பொன்னையும் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார்கள். அத்தனையும் கொண்டு ஜெயம் கொடுத்த வெற்றி கொடுத்த அவைகளை தந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய ஆலயத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் அந்த சாபத்தீடை என்ன செஞ்சிருவாரு? ஆசீர்வதித்து விடுவார். ஆசீர்வதித்த பிற்பாடு கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு போகும். யுத்தத்தில் வந்தவங்களுக்கு என்ன உண்டோ அதை அவர்கள் பகிர்ந்தெடுத்து கொண்டு போவார்கள். இது இஸ்ரவேலுடைய பழக்கம், இது இஸ்ரவேலுடைய வழக்கமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஆதி ஸ்தோத்திரம் காலத்தில் நடந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது, வரலாறு நமக்கு கூறுகிறது என்று பார்க்கிறோம். அதே வார்த்தையை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இதன் முகவுரையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இதனுடைய சத்தியத்தை வரும் நாட்களில் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வேகமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யோசுவா புஸ்தகத்தை நாம் எல்லாம் திருப்பிக் கொள்ளலாமா? வாசிக்க ரெடியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்காட்டாக யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் இங்க அந்த உங்களுக்கு இந்த யோசுவா புஸ்தகத்தில் உள்ள சம்பவம் 6வது அதிகாரத்தில் சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் அந்த பழக்கப்படி அவங்க செய்தார்கள் இல்லைன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 15, 16 வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் நாளில் விளக்கும் போது 7ஆம் நாள் எத்தனை நேரம் சுத்தினாங்க? அன்றைய தினத்தில் சரி 17வது வசனம்.
ஆனாலும் இந்த பட்டணமும் எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டது. எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்டது. ஆமீன். அந்த பட்டணம் பிடிக்கப்பட்டதும் யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறான்னு பார்க்கிறோம். அது சபிக்கப்பட்ட பட்டணம். கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கானான் தெய்வம் சபிக்கப்பட்டது. ஆகவே அந்த தெய்வம் சபிக்கப்பட்டது, பட்டணம் சபிக்கப்பட்டது, ஜனங்கள் சபிக்கப்பட்டது. ஜனங்கிட்ட இருக்க ஆடு மாடு ஆஸ்தி வெள்ளி பொண்ணு எல்லாம் சபிக்கப்பட்டது. ஆமீன். வாசிங்க. சரி, 18வது வசனம். சாப தீடானதில் அப்போ என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர்? சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு வெற்றி தருவேன். ஆனா இந்த பட்டணம் சபிக்கப்பட்டது. இந்த பட்டணம் அந்த பட்டணத்தை காத்துக்கிட்டு இருக்க கானான் தெய்வம் சபிக்கப்பட்டது. கானான் ஏற்கனவே சபிக்கப்பட்டவன் தான். கானானியர்கள் தான் அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் சபிக்கப்பட்டது. ஆகையால் 6:18 கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த சாப தீடான பொருளை ஒன்றை நீங்க என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. இதுல ஒரு பொருளை நீங்க என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? அந்த பட்டணம் உள்ள பொருள் எல்லாம் சாபத்தீடானது, சாபமானது. அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில அது சாபம் நிறைஞ்சு இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க 6:19 வாசிங்க. அப்ப சகல வெள்ளியும் பொன்னும் ஆமென், கர்த்தர் பரிசுத்தமானவர். நீங்க நல்லா கவனிங்க. இது சாபமானது. அப்ப பாருங்க, இப்ப பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா மாறிடும். ஆமென். பலிபீடம் பரிசுத்தமாக்குற ஒரு இடம். ஆமா, சாபம் நிறைஞ்ச ஆடு மாட பலி அந்த பலிபீடத்துல செலுத்தும் போது அந்த சாபம் ஆசீர்வாதம் மாறுகிறது போல இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறான்னா, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் பரிசுத்தமானவர். ஆகவே பரிசுத்தமானவர்கிட்ட என்னத இந்த சாபமான பொருளை கொண்டு அங்க வச்சா அது இந்த சாபம் எப்படி மாறிடும்? ஆசீர்வாதம் மாறிடும். இதை நீ வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. நீ என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துக்கிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சொல்லியும் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? தொட்டான், வாழ்க்கையை விட்டான். ஆகான். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போ உன் வீட்டுக்குள்ள இந்த சாபத்தை கொண்டு வச்சதுனால அவன் வீடு என்ன செஞ்சது? எல்லாத்தையும் இழந்தான் பாய்க்கும். ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட சாபமான பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பொருள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் உபாகம் 7:26 உபாகம் 13:17 சொல்றாரு, சாபமான ஒரு பொருளும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறான்னு பார்க்கிறோம். அந்த சாபமான பொருளை ஆகான் தான் வீட்டுக்கு அடியில, பூமியில அடியில கொண்டு அவன் புதைச்சி வச்சான். அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாபத்தை வச்ச ஆகான் அழிஞ்சான். சாபம் அழிச்சிட்டு. அதனாலதான் இஸ்ரவேலர்களும் யூதர்களானாலும் சரி, யுத்தம் பண்ணி அவங்க ஜெயித்து, யுத்தத்துல ஜெயித்த கொடுத்த கர்த்தர் அது சபிக்கப்பட்டது. அது எதுவுமே நமக்கு தொடக்கூடாது. அதை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு என்ன செய்வார்கள்? சேர்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் போன உடனேயே அந்த சாபம் எப்படி மாறி விடுகிறது? ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். சாபம் கர்த்தர் இயேசு ரத்தம் அது ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க 6:24 வாசிங்க. 6:24 யோசுவா 6:24 பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள்.
வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். அப்ப பாருங்க, ஏன் சேர்த்தார்கள் அப்படின்னா இதுதான். ஏன்னா புறஜாதி கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் சாபம் நிறைஞ்ச இருக்கும். ஆகவே அதை அப்படியே கொண்டு எங்க கொண்டு வச்சிடணும்? எங்க யுத்தம் பண்ணாலும் சரி அதை எங்க கொண்டு வச்சிடணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வச்சிடணும். நீங்க இப்ப 2 நாளும் 20வது அதிகாரத்துல அவங்க வந்த பொருளெல்லாம் பெரக்காவில் ஒன்று கூடி கர்த்தர்கிட்ட செலுத்தி தான் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கொண்டு போனான்னு பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்படி ஒரு பழக்கம் இஸ்ரவேல்கிட்ட இருந்ததுன்னு பார்க்கிறோம், வழக்கம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர், இந்த யுத்தத்தில் ஜெயத்தை தருகிற கர்த்தர். அந்த வெற்றியின் மூலம் நமக்கு கிடைக்கிது ஆஸ்தி. அந்த காலத்துல ஆஸ்தினா ஆடு மாடு தான். அந்த ஆடு மாடு வெள்ளி பொண்ணு ரத்தின கற்கள் எல்லா பொருளும் இது கர்த்தர் தந்த வெற்றியினால் வந்தது. ஆனால் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் ஆலயம் பரிசுத்தமானது. ஆகவே சாப நிறைஞ்ச அந்த பொருட்களை கொண்டு எங்க கொண்டு வைத்தார்கள்னா கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்க கர்த்தர் கட்டளையிட்டார். அதை வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. வீட்டுக்கு கொண்டு போய் ஒருத்தன் வீட்டுக்கு கொண்டு போய் மாட்டிக்கிட்டான், வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. கர்த்தருடைய கட்டளை மீறக்கூடாது. கர்த்தருடைய கட்டளையே அவங்க அப்படியே கடைபிடித்தா. அப்படியே கர்த்தருடைய பொக்கிஷத்தில் என்ன பண்ணாங்க? சேர்த்தார்கள் பார்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது கர்த்தர் அவர்களை அபிரிதமாய் ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? அபிரிதமாய் ஆசீர்வதித்தார். ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் நம்ம செய்தால் போதும். கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அந்த வெற்றியின் மூலம் நமக்கு என்ன வரும்? வெள்ளி வரும், பொண்ணு வரும், பொருள் வரும், பதவி வரும், மேன்மை வரும், உயர்வு வரும், எல்லாம் வரும். கர்த்தர் வரும். ஆனா அதை எங்க சமர்ப்பிக்கணும்? கர்த்தர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அதனாலதான் மீகா 4:13 வாக்கு என்னன்னா, வெற்றியின் மூலம் தந்த அவர் தந்த வெற்றியின் மூலம் தந்த வெள்ளி பொண்ணு ஆடு மாடு என்னென்ன உண்டோ அத்தனையும் நாங்கள் கர்த்தருக்கென்று நியமிப்போம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அப்புறம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதனாலதான் இந்த மாசத்துல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, மீகா 4:13 படி நீ கர்த்தருக்கென்று நியமிப்பாய். இந்த மாசம் வாக்கு என்னன்னா, நீ கர்த்தருக்கென்று நியமிப்பா. அது என்ன என்பதை தான் இந்த மாசம் முழுவதும் நம்ம தியானம் பண்ண போகிறோம். அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படின்னா ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிற கர்த்தருக்கென்று என்னென்ன இருக்குதோ அதை கர்த்தருடைய பொக்கிஷத்துல வைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் கர்த்தருக்கு தான். வானம்பும் எல்லாம் கர்த்தருடையதான். அதை கர்த்தருக்கு செலுத்துங்க. உங்களுக்குரியது தானாக கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மீகா 4:13 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.